வணக்கம். நான் உங்கள் பிரபு. எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் டாக்ஸேஷன் இதுதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத இதோட ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஷேர் மார்க்கெட்னா என்ன, இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, எதனால ஷேரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த ஷேர் மார்க்கெட்ன்ற கான்செப்ட் எதனால வந்துச்சுன்னா, ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷனுக்கு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இதை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலையும் இதை ஒரு சின்ன நிறுவனத்தாலையும் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஷேர் மார்க்கெட் ரொம்ப வருஷம் இருந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1957 தான் இதை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிற கம்பெனிஸ் தான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ். முதல்ல நம்ம பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம இந்தியாவில் நம்ம எந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும், பப்ளிக் லிமிடெட், பிரைவேட் லிமிடெட், பார்ட்னர்ஷிப் எதுவாக இருந்தாலும், கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இந்த ஆக்ட்ல கொடுத்துக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நம்ம ஒரு கம்பெனியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இப்ப பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும், should have a minimum 3 director, should have a minimum 7 shareholders. இந்த 7 shareholders தான் நம்ம ப்ரொமோட்டர்ஸ் சொல்லுவோம். இது மினிமம். மேக்சிமம் எவ்வளவு வேணா இருக்கும். ஸோ மினிமம் 7 ஷேர்ஹோல்டர்ஸ் தேவைப்படும் போது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸா இருக்கலாம், இது சில கம்பெனிஸா இருக்கலாம், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, இல்லை ஒரு லிமிடெட் லைபிலிட்டிஸ் கம்பெனிஸ் இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் ப்ரொமோட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க ப்ரொமோட்டர்ஸ். இந்த ப்ரொமோட்டர்ஸோட ஷேர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 75% மேல இருக்கக்கூடாது. ஸோ அவங்க மினிமம் 25% பப்ளிக்கு இஷ்யூ பண்ணணும். ஸோ பப்ளிக்கு ஷேர் கொடுக்கணும். இப்ப மேக்சிமம் 75% ப்ரொமோட்டர்ஸ்க்கு, மினிமம் எந்த விதமான லிமிட்டும் கிடையாது. 10% 15% அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல அவங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ப்ரிப்பேர் பண்ணி அதுல ஒவ்வொரு ஷேர் ஹோல்டரோட பவர்ஸ் என்ன, அவங்களோட ஷேர்ஸ் என்ன எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அதை கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சப்மிட் பண்ணிருவாங்க. இப்ப கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கம்பெனி நேம் எல்லாம் வந்துச்சு. இப்ப அவங்களுக்கு ஃபர்தரா கேபிட்டல் தேவைப்படும் போதுதான் அவங்க பப்ளிக் கிட்ட ஐபிஓ இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ மினிமம் 25% அவங்க இஷ்யூ பண்ணணும். பட் மேக்சிமம் எவ்வளவு வேணா அவங்க இஷ்யூ பண்ணலாம். அவங்க கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இஷ்யூ பண்ணணும். ஸோ 1000 rupees தேவைப்படுதுன்னு வச்சுங்க இன்வெஸ்ட்மெண்ட். 300 rupees ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 700 rupees தேவை. இந்த 700 rupeesக்கு தான் அவங்க பப்ளிக் கிட்ட ஐபிஓன்னு ஒன்று இஷ்யூ பண்றாங்க. ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இதை இஷ்யூ பண்ணும் போது பப்ளிக் அதை வாங்குவாங்க. ஒன்ஸ் பப்ளிக் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு தேவையான 1000 rupees கிடைச்சிச்சு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போதான் ஷேர் மார்க்கெட்ல அந்த கம்பெனியோட ஷேர் லிஸ்ட் ஆகுது. லிஸ்ட் ஆகும் போது என்ன பிரைஸ் லிஸ்ட் ஆகும் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் 300 ஐபிஓ பப்ளிக் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் 700 சேர்த்துனா 1000 rupees. இப்போ ஒரு ஷேரோட பிரைஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ 100 ஷேர்ஸ்னு எக்ஸாம்பிள் போடுறாங்கன்னா ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees. இந்த 10 rupeesக்கு தான் ஷேர் மார்க்கெட்டுல ஷேர் லிஸ்ட் ஆகும். 10 rupees ஆகும் போது அந்த ஷேரோட வேல்யூ, எதனால ஒரு ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் growth. நம்ம எதனால கோல்டு வாங்குறோம், நம்ம எதனால லேண்ட் வாங்குறோம்னா ஃபியூச்சர்ல எனக்கு growth இருக்கும், அதை சேல் பண்ணா எனக்கு ப்ராஃபிட் வரும். அது மாதிரி தான் ஷேர்ஸும் வாங்குறாங்க. 10 rupeesக்கு அவங்க வாங்குறாங்க ஐபிஓ பப்ளிக்கு. வாங்கினோம்னா அது ஷேர் மார்க்கெட்டை லிஸ்ட் ஆகுது. அதோட வேல்யூ 15 rupees ஆகுது. அப்போ அந்த ஐபிஓ வாங்கின பப்ளிக் 10 rupees வாங்கினேன், 15 rupees இருக்குது. இப்போ நான் சேல் பண்ணா எனக்கு 50% ப்ராஃபிட். ஸோ அதனால அவங்க சேல் பண்ணுவாங்க. இதே 10 rupeesக்கு வாங்கும் போது அந்த ஃபேஸ் வேல்யூ அந்த ஷேரோட வேல்யூ 8 rupees ஆகுது. அப்போ அதே ஐபிஓ வாங்கின பப்ளிக் முதலுக்கே மோசமாயிடும் போல இருக்குது அப்படின்னு நினைச்சு நம்ம 10 ரூபா போட்டா 8 ரூபாய் தான் இருக்குது, இன்னும் அதோட வேல்யூ குறைஞ்சிடும் அப்படின்ற ஒரு ஃபியர்ல அவங்க அதை சேல் பண்ணுவாங்க. இப்படி அவங்க சேல் பண்ணும்போது அந்த ஷேர்ஸை வாங்குறவங்க தான் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் தான் ஷேர்ஸை வாங்குறாங்க. இங்கதான் பையிங், செல்லிங், ட்ரேடிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து டைரக்டா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட வாங்கல. ஏன்னா ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸ் எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோன்னு அவங்க கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஃபிக்ஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுல சேஞ்சஸ் கிடையாது. ஓகேவா? அது சேஞ்சஸ் பண்ணணும்னா திரும்பி அவங்க கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம யார்கிட்ட இன்வெஸ்டர் வாங்குறோம்னா அந்த ஐபிஓ வாங்கின பப்ளிக் சேல் பண்ணும்போது தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஷேர்ஸை வந்து வாங்குறாங்க. இப்போ வந்து அந்த ஷேரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது அதை சேல் பண்றாங்க, டிக்ரீஸ் ஆகும் போதும் சேல் பண்றாங்க. ஸோ எதனால ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னா, நம்ம எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, டிமாண்ட் இன்க்ரீஸ் பிரைஸ் இன்க்ரீஸ், டிமாண்ட் டிக்ரீஸ் பிரைஸ் டிக்ரீஸ். இந்த கான்செப்டால தான் எல்லா ஷேரோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு மட்டும் கிடையாது. நம்ம கோல்டு வாங்கினாலும், நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் இந்த ஒரு கான்செப்டால தான் அந்த பொருளோட விலை வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்கிட்ட ஒரு 100 kg ஆனியன் இருக்குது. 200 people வந்து எனக்கு 1 kg கொடுன்னு கேட்கறாங்க. அப்போ வந்து என்கிட்ட 100 kg தான் இருக்குது. அப்போ டிமாண்ட் அதிகமா இருக்கும் போது நான் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஆனியனை சேல் பண்றேன். அதே என்கிட்ட 100 kg ஆனியன் இருக்குது, என்கிட்ட வந்து யாருமே கேட்கல, அதுக்கு டிமாண்டே இல்லை. அப்ப நான் என்ன பண்ணுவேன், வந்த விலைக்கு வித்துட்டு போயிடுவேன். ஸோ இதான் சின்ன ஒரு கான்செப்ட். ஷேர் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் ஜென்ரலாவே இதுதான் கான்செப்ட். டிமாண்ட் இன்க்ரீஸ் பிரைஸ் இன்க்ரீஸ், டிமாண்ட் டிக்ரீஸ் பிரைஸ் டிக்ரீஸ். ஓகே. இப்ப ஷேர் மார்க்கெட்டுல எதனால ஷேரோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னா, இன்வெஸ்டரோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து மைண்ட் செட்டு எப்படி மாறுது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அவங்க சேல் பண்றாங்கன்னா கேபிட்டல் கெயின். அவங்க 100 rupees ஷேர்ஸ் வாங்கினாங்க, இன்னைக்கு ஷேரோட வேல்யூ 150. இன்னைக்கு நான் சேல் பண்ணா எனக்கு 50% ப்ராஃபிட்னு சொல்லிட்டு அவங்க சேல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லாஸ் ஆகும்போது செல் பண்ணுவாங்க. நான் 100 rupees வாங்கினேன், இப்போ அதோட வேல்யூ 80 rupees போட்டு இன்னும் கொஞ்ச நாள் அதோட வேல்யூ இன்னும் கம்மியாயிடும் அப்படின்ற ஃபியர்ல அவங்க சேல் பண்ணுவாங்க. ஓகே. அதே மாதிரி சில கம்பெனியோட சிஎஃப்ஓஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸா பார்த்தோம்னா, சில கம்பெனியோட சிஎஃப்ஓஸ்லாம் வந்து அவங்க கம்பெனி நிறைய ப்ராஃபிட் வந்துச்சு, அப்போ அவங்க கம்பெனியை வந்து டேக்ஸ் வந்து அதிகமாக கட்டணுன்றப்ப அவங்களுக்கு இந்த ஷேர்ஸ்ல இருக்குது. அப்போ ஷேர் வந்து அவங்க லாஸ்ட்ல போகும்போது ஷேர்ஸை சேல் பண்ணிட்டு அவங்க கம்பெனியோட ப்ராஃபிட்டோட இந்த லாஸை வந்து மைனஸ் பண்ணும்போது அவங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி ரெடியூஸ் ஆகும். இந்த ரீசனுக்காக கூட சில கம்பெனியோட சிஎஃப்ஓஸ் வந்து அவங்க கம்பெனியோட ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது ஷேர்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரும்போது ஷேர்ஸோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும். ஸோ இதை வந்து முழுக்க முழுக்க ஃபியூச்சர் குரோத்தை பொறுத்து தான் இருக்குது. ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி எப்படி போகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் பப்ளிக் வந்து இந்த ஷேர்ஸை வந்து வாங்குவாங்க. இப்போ ஒரு கம்பெனியோட பாசிட்டிவ் நியூஸ் வருது, கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்றாங்க, கம்பெனியை பார்ட்னர்ஸ் சேர்றாங்க அப்படின்றப்ப அந்த பாசிட்டிவ் நியூஸோட கம்பெனி ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே ஒரு கம்பெனியில வந்து ஒவ்வொரு சிஎஃப்ஓ சிஇஓ எல்லாருக்கும் ஒரு டெனூர் பீரியட் இருக்கும். ஸோ ஒரு சிஎஃப்ஓ சிஇஓ வந்து திடீர்னு ரிசைன் பண்ணும்போது பப்ளிக் வந்து யோசிப்பாங்க, இவங்களுக்கு 4 years பீரியட் இருக்கும்போது ஏன் திடீர்னு ரிசைன் பண்றாங்க, அப்ப கம்பெனி ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து பப்ளிக் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நெகட்டிவ் நியூஸ் வரும்போதும் பப்ளிக் வந்து சேல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பேனிக் சுச்சுவேஷன், கோவிட் வருது இல்லை வார் வருது, அப்போ கம்பெனியோட ஷேர் வேல்யூ 20% குறையுது, அப்பயும் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாகவே எப்படி வந்து ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகுதுன்னா, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும் போது அதோட ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. பப்ளிக் எப்போ அதிகமாக பை பண்றாங்களோ அப்போ வந்து அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பப்ளிக் எப்போ அதை வந்து அதிகம் சேல் பண்றாங்களோ அப்போ வந்து அதோட ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே. இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய வீடியோ பார்ப்போம். ஷேர் மார்க்கெட்டை பத்தி இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. அதே மாதிரி சில பேர் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், நான் ஒரு இன்வெஸ்டர் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இங்க வந்து ஷேர் மார்க்கெட் இருக்குது, அதுக்கு அடுத்தது இன்வால்வ் ஆகுறது பார்த்தீங்கன்னா புரோக்கர்.
புரோக்கர்னா இவங்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிடையாது, இவங்க ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இதெல்லாம் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக கூட இருப்பாங்க. ஸோ இவங்க தான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து 5 பைசா, ஏஞ்சல் ஒன், குரோ இருக்கிறாங்க, இதெல்லாம் ஐசிஐசிஐ டைரக்ட், இது மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. இந்த கம்பெனிஸ் கிட்ட வந்து நம்ம வந்து டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமார்ட் அக்கௌண்ட் என்னன்னா சிமிலர் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி வச்சுங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாதிரி நம்ம இதில் வந்து டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். யார்கிட்ட? நம்ம புரோக்கர்ஸ் கிட்ட ஓப்பன் பண்ணுறோம். புரோக்கர்ஸ்ன்ற இண்டிவிஜுவல் பர்சன் கிடையாது, கம்பெனிஸ். எக்ஸாம்பிள் வந்து ஐசிஐசிஐ டைரக்ட், 5 பைசா, குரோ, ஏஞ்சல் ஒன், இது மாதிரி நிறைய இருக்கிறாங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து ஓப்பன் பண்ணணும். நம்ம ஓப்பன் பண்ற அக்கௌண்ட் பேர் வந்து டிமார்ட் அக்கௌண்ட். ஜஸ்ட் ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம்னா லிஸ்ட்ல வர கம்பெனிஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும். நம்ம அது மூலமா நம்ம ஷேர்ஸ் வாங்கலாம், சேல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட கான்செப்ட். இன்னும் நிறைய நம்ம ஷேர்ஸை பத்தி பார்ப்போம். ஷேர்ஸ்னா என்ன, என்ன டைப்ஸ் இருக்குது, டிவிடெண்ட்னா என்ன, ஷேரோட வேல்யூனா என்ன, மார்க்கெட் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, அதே மாதிரி ஷேரோட புக் வேல்யூ, இது மாதிரி இன்னும் நிறைய கான்செப்ட் இது இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் கான்செப்டை பத்தி பார்த்துக்கிறோம். ஃபியூச்சர்ல அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் ஷேர் மார்க்கெட்டை பத்தி நம்ம நிறைய நியூஸ் பார்ப்போம். தேங்க்யூ.